அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனிமை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் படைத்த பெருமாட்டி வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தூண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழே. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்து பிறந்த என் தாய் தமிழே. நான் இறந்து பிறந்தாலும் நீயே என் நாவில் நடமாட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை மனமொழிமைகளால் போற்றி பணிந்து என் உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு நாம் இங்கே சிந்திக்க எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு உயிர் மணக்கும் திருமந்திரம். இன்றைக்கு நாமெல்லாம் மிகப்பெரிய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு எவ்வளவு வெப்பாலை வீசுகின்ற சூழலில் கூட ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்று வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்களுடைய பரந்த உள்ளத்திற்கு சிவபெருமானுடைய கருணை என்றும் உரித்தாகுக. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பானது உயிர் மணக்கும் திருமந்திரம். பூ மணக்கம், புனுகு கூட மணக்கம், பால் மணக்கும், பன்னீர் மணக்கும், தேன் மணக்கும். உடலிலே வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டால் உடலும் மணக்கும். ஆனால் உயிர் எப்படி மணக்கும்? இந்த வார்த்தையே ஒரு வித்தியாசமான வார்த்தையாக இருக்கக்கூடும். உயிர் எப்படி மணக்கும்? அதைத்தான் நம்முடைய திருமந்திரம் எழுதிய திருமூலர் அவர்கள் இந்த உயிர்க்கான மனம் எப்படி வீசுகிறது என்பதை தன்னுடைய திருமந்திர நூலிலே கூறியிருக்கிறார். அந்த உயிர் மணக்கக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம். உயிரானது உடலை சார்ந்து இருக்கிறது. உடலானது இந்த உலகை சார்ந்திருக்கிறது. இந்த உலகானது பிரபஞ்சத்தை சார்ந்திருக்கிறது. ஆக உலகிலே எல்லாமே ஒன்றை ஒன்றுதான் இங்கு சார்ந்திருக்கிறது. கணவன் மனைவியை சார்ந்திருக்கிறான், மனைவி கணவனை சார்ந்திருக்கிறாள், பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்திருக்கிறார்கள், முதியவர்கள் தன் பிள்ளைகளை சார்ந்திருக்கிறார்கள். ஆக உலகிலே ஒவ்வொன்றுமே ஒன்றை ஒன்றுதான் சார்ந்திருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் தான் சுயமாக வாழ முடியும் என்று இந்த உலகத்திலே வாழ இயலாது. உதாரணத்திற்கு நாம் உயிர் வாழ வேண்டுமென்றால் உயிர் காற்றாக இருக்கக்கூடிய பிராணவாயு வேண்டும். அந்த பிராணவாயுனுடைய உதவி இல்லாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ முடியாது. அடுத்து நம்முடைய தாகத்திற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த தண்ணீரை இந்த இயற்கை நமக்கு கொடுக்கிறது. இங்கே வாழ்வதற்குரிய நிலத்தினை ஐம்பெரும் பூதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆக உலகிலே ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தல் என்பதுதான் இந்த உலகிலே இனிமையானதும் கூட. திருமூலர் எதற்காக திருமந்திரத்தை படைத்தார்? திருமந்திரத்தை படைத்ததினுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு நமக்கு திருமந்திரம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் திருஞான சம்பந்தர். திருவாவடுதுறைக்கு திருஞான சம்பந்தர் வருகை புரிந்த பொழுது இங்கு எங்கேயோ தமிழ் மனம் வீசுகிறது என்று அவர் தேடி ஒரு கல்லை அகற்றி அந்த கல்லிற்குள் இருந்த ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்து இந்த திருமந்திரத்தை இந்த தமிழர்களுக்கு அவர் கொடுத்தார். அவர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு.
அவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர் திருமூலர். திருமூலரை பற்றிய வரலாறு ஓரளவுக்கு நம் எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் அந்த வரலாறு இப்போ சொல்லி நம்முடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று கருதுகிறேன். திருமந்திரத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய செய்திகள் என்ன, இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலிலே திருமந்திரம் இறைவனை பற்றிய ஒரு வரையறை என்ன சொல்கிறது, இறைவனை எப்படி அடையாளப்படுத்துகிறது, இதை பார்த்துட்டு நம்ம இந்த உயிரை பற்றிய சிந்தனைக்குள்ள போகலாம். முதல் எடுத்த உடனே அன்றைய காலகட்டத்திலே சாதியும் மதமும் தீண்டாமையும் அதிகமாக இருந்த திருமூலர் காலத்திலே மிகப்பெரிய சிந்தனைவாதியாக மிகப்பெரிய சித்தராக இருந்தவர் திருமூலர். அவர் ஒரு புறத்திலே சித்தராக வர்ணிக்கப்படுகிறார், ஒரு புறத்திலே 63 நாயன்மார்களிலே முதன்மையானவராக போற்றப்படுகிறார். காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு நம்முடைய சைவ மரபிலே முதலிலே வந்தவர் திருமூலர். திருமூலர் கைலாய மலையிலிருந்து இந்த மண்ணுலகிற்கு வரவேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? பொதிகை மலையிலே இருந்த அகத்தியரை பார்ப்பதற்காக வருகிறார். பிறகு பசுக்கூட்டங்கள் அழுது கொண்டிருக்க அங்கே மூலன் என்ற ஒரு இடையன் இறந்து கிடக்க அவர் உடலிலே புகுந்து, பிறகு அவர் திருவாவடுதுறையிலே ஒரு அரச மரத்தின் அடியிலே உட்கார்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக எழுதப்பட்டதுதான் திருமந்திரம். 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். முன்னோர்கள் சொன்னதை நாம் நம்பத்தான் வேண்டும். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே சித்தர்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு கூறுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பரகாய பிரவேசம் என்கிற மிகப்பெரிய சித்தினை கைவரப்பெற்றவர் பெருமானுடைய அருளால் திருமூலர். அப்படி அவர் அந்த அருளை பெற்று அந்த திருவாவடுதுறையிலே எழுதப்பட்ட பாடல்கள்தான் மூலன் உரை செய்த தமிழ் 3000 என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமந்திரம். இன்றைக்கு திருமந்திரத்திற்குள்ளே 3100 பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் பெரிய புராணம் சுட்டி காட்டுகின்றபடி திருமூலர் எழுதிய பாடல்கள் என்பது வெறும் 3000 தான். பிற்காலத்திலே அவருடைய நடையிலே ஒரு 100 பாடல்கள் எழுதி இடைச்செருகளாக கொஞ்சம் சொருகி வைப்பது என்பது அந்த காலத்துடைய மரபு. மொத்தம் திருமந்திரத்திலே 232 அதிகாரங்கள் உள்ளன. உண்மையான பாடல்கள் என்பது 3000. 9 தந்திரங்கள் உள்ளன. தந்திரங்கள் என்று சொன்னால் திருக்குறளிலே எப்படி அதிகாரம் என்று சொல்கிறோமோ அப்படி திருமந்திரத்திலே 9 தந்திரங்கள் உள்ளன. இப்போ இறைவனை பற்றிய அவர் ஒரு பாடல் சொல்கிறார். ஒன்று அவன்தானே, இறைவன் என்பவன் பல அல்ல. நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் நீ வணங்குகின்ற எந்த மதத்தினுடைய கடவுளாக இருந்தாலும் வணங்குவது என்பது ஒன்றாக இருக்கக்கூடிய சிவபெருமானை மட்டும்தான் என்று திருமூலர் முதல் பாடலிலே குறிப்பிடுகிறார். அந்த முதல் பாடலுக்கு முன்னால் காப்பு செய்யுள் என்று ஒன்று உண்டு. விநாயகரை பற்றிய துதி பாடல் 5 கரத்தனை என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல் திருமூலர் எழுதிய பாடல் கிடையாது. பொதுவாக எந்த நூல் எழுதினாலும் விநாயகர் துதி என்றோ விநாயகர் காப்பு என்றோ எப்பொழுதுமே இருக்கும். அந்த வகையிலே பிற்காலத்திலே வந்த நம்முடைய சைவ பெருமக்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த நூலிலே விநாயகர் துதி இல்லை என்ற காரணத்தினால் அந்த 5 கரத்தினை பாடலை அவர்கள் முன்னோட்டமாக அங்கு வைத்து விட்டார்கள். ஆனால் திருமூலர் என்பவர் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வழிபடாத ஒரு சித்தர். அதனால் அவர் முதலிலே என்ன சொல்கிறார் என்றால், ஒன்று அவன்தானே, ஒன்றாக இருக்கக்கூடியவன் சிவபெருமானை தவிர வேறொன்றும் கிடையாது என்று முதல் வரியிலேயே அடித்து ஆணித்தரமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு போல சுட்டி காட்டுகின்ற அளவிற்கு அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஒன்று அவன்தான், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை முதல் பாடலிலே சொல்கிறார். 2 அவன் இன்னருள். 2 என்று சொன்னால் சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான். உலகியல் வாழ்க்கையில் எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு முற்றிலும் வாழக்கூடிய வாழ்க்கையாக கருதப்படுகிறதோ, அப்படி
நாம் வழிபடக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் ஒரு அர்த்தநாரீஸ்வரராக உமையவளோடு சேர்ந்த ஒரு உருவமாகத்தான் கருதப்படுகிறார். அதனால்தான் 2 அவன் இன்னருள். இது ஒரு பொருள், இது நேரடியான பொருள். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மறைபொருள் எதுவென்றால் 2 என்று சொல்வது நம்முடைய சுவாசமாக இருக்கக்கூடிய இடகலை பிங்களை என்று சொல்லப்படுகின்ற 2 சுவாசங்கள். இந்த 2 சுவாசங்கள் மூலமாக தான் இந்த மனித வாழ்க்கையே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே ஒரு நொடி இந்த காற்று இல்லை என்றால் என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள். அந்த இன்னருள் என்பது, சிவபெருமானுடைய அருள் என்பது, இந்த பிரபஞ்சத்திலே காற்றை படைத்து நாம் சுவாசிப்பதற்காக 2 துவாரங்கள் கொடுத்து மூக்கு என்ற உறுப்பையும் ஞானேந்திரங்களில் ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய மூக்கு என்ற உறுப்பை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு சுவாசத்தை கொடுத்து உள்ளுக்குள்ளே நுரையீரல் என்ற ஒரு கருவியை கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த காற்றின் மூலமாக நாம் சுவாசிப்பது நுரையீரல் இயங்குகிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை யோசித்து தான் இறைவன் நமக்கு இந்த இன்னருளை நமக்கு தந்திருக்கிறான். 2 அவன் இன்னருள். நின்றனன் 3 அவன் பிரம்மனாகவும் இருக்கிறான், திருமாலாகவும் இருக்கிறான், அழிக்கின்ற கடவுளாக இருக்கக்கூடிய ருத்ரனாகவும் இருக்கிறான். நின்றனன் 3 இன்னொன்று அவன் உருவமாகவும் இருக்கிறான், அருவமாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறான் என்பதை இரு பொருள்பட நம்முடைய திருமூலர் சொல்கிறார். 4 உணர்ந்தனன். 4 என்று சொன்னால் வடமொழி வேதங்களாக இருக்கக்கூடிய ரிக், யசூர், சாம, அதர்வன வேதங்கள். இந்த 4 வேதங்களை இந்த மண்ணிற்கு கொடுத்தவன் சிவபெருமான். இதே தமிழிலே நாம் சொல்லுவோமானால் அறம், பொருள், இன்பம், வீடு. வடமொழியிலே ரிக், யசூர், சாம, அதர்வனம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்கள். தமிழிலே சொல்லப்படக்கூடிய அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படக்கூடிய 4 தமிழ் வேதங்கள். இந்த 4 தமிழ் வேதங்களும் எதற்குள் இருக்கிறது என்றால் நம்முடைய 12 திருமுறைகளுக்குள் நம்முடைய சைவ பெருமக்கள் இந்த 4 விஷயங்களையும் பரவலாக பதிய வைத்திருக்கிறார்கள். நம்முடைய 12 திருமுறைகளுக்குள் 4 உணர்ந்தனன், 5 வென்றனன். படிப்படியா எண்ணலங்காரத்தோடு திருமூலர் என்னை பற்றிய புரிதல் இல்லாத அந்த காலத்திலே, சற்றேறக்குரிய 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டிற்குள் அவர் வாழ்ந்த காலம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே முதல் பாடலிலேயே தன்னுடைய திறமையை திருமூலர் காட்டுகிறார். 5 வென்றனன். 5 என்று சொன்னால் நம் உடலிலே இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற மெய், வாய், கண், காது, மூக்கு, இவை 5ற்கும் ஞானேந்திரியங்கள் என்று பெயர். இன்னும் நல்ல தமிழில் சொல்ல போனோம்னா இந்த 5ம் அறிவு கருவிகள் என்று பெயர். இந்த அறிவு கருவிகள் சிவபெருமானை பொறுத்த வரையில் நம்மை போன்று இந்த 5 கருவிகளும் 5 திசைகளில் பயணிக்கக்கூடியது அல்ல. இந்த 5ஐயும் வென்றவன் யார் என்றால் சிவபெருமான். இந்த 5 கருவிகளும் அவனிடம் தனித்தனியாக செயல்படாது. செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் யார் என்றால் நம்முடைய சிவபெருமான் ஒருவன்தான் இந்த 5 கருவிகளையும் வென்று தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடியவன். இந்த 5 கருவிகளில் கூட பார்த்தீங்கன்னா சென்று பற்றும் பொறி, நின்று பற்றும் பொறி என்று 2 வகை இருக்கிறது. நம்முடைய கண்ணானது நாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நம் கண்களானது எல்லா திசைகளிலும் சுற்றி பார்த்து என்னென்ன காட்சிகள் இருக்கின்றன என்ற ஒரு வரையறைக்குள் வருகின்றன. அதனால் கண்ணானது சென்று பற்றும் பொறி. இவ்வளோ பெரிய விளக்கமெல்லாம் வேறு எந்த மொழியிலையும், உலகத்தில் எந்த உயர்ந்த மொழி இருந்தாலும் அந்த மொழிக்குள்ளே இப்படியாக ஒரு
பாகுபாடு படுத்தி ஒரு வகைப்படுத்தி சொன்னது கிடையாது. இதிலே சென்று பற்றும் பொறி கண் என்றால் நின்று பற்றும் பொறிகள் மீதி 4 பொறிகள். நம்முடைய மூக்கானது நம் இடத்திலே எங்கே இருக்கிறோமோ அங்கு வரக்கூடிய வாசனையைத்தான் அது சுவாசிக்குமே ஒழிய ஒரு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வாசனையை நுகரக்கூடிய சக்தி நம்முடைய மூக்கிற்கு கிடையாது. அதனால் இது நின்று பற்றும் பொறி. நம்முடைய செவியானது நம் காதிற்கு அருகிலே வரக்கூடிய ஓசையோ இசையையோ மட்டும் கேட்கக்கூடியது நம் காது. இதே போல உணவானது நம் கை எதை கொண்டு போய் கொடுக்கிறதோ அதை மட்டும்தான் உண்ணும். ஆக இவையெல்லாம் தனித்து இயங்க முடியாது. இவைகளுக்கெல்லாம் ஏதோ ஒன்று துணை செய்தால் மாத்திரமே இயங்கும். ஆனால் கண் இருக்கிறது பாருங்க, நம் உடலிலே இந்த மனிதனுக்கு அதிகம் தீங்கு கொடுக்கக்கூடிய உறுப்பு எதுவென்றால், ஒருவனுக்கு வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் எது அதிகமாக இருக்கிறது என்றால் இந்த கண்கள் தான். ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதும் சரி, ஒரு மனிதனை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வருவதும் அவனுடைய கண் தான். மற்ற எந்த உறுப்புகளும் அந்த அளவிற்கு மனிதனை தீங்கு செய்ய விடாது. ஆனால் கண் ஒன்றுதான் ஒரு மனிதனை தவறான பாதைக்கு கொண்டு செல்வதும் சரி, உயர்ந்த நிலைக்கு அவனை கொண்டு செல்வதும் இந்த கண் ஒன்றுதான். அதனால்தான் இந்த கண்ணிற்கு சென்று பற்றும் பொறி என்று நம்முடைய சைவத்திலே சொல்லப்படுகிறது. 5 வென்றனன் 6 விரிந்தனன். 6 என்று சொன்னால் என்ன? 6 என்றால் நம் உடலிலே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாக்தம், விசுக்தி, ஆக்ஞை என்று 6 ஆதாரங்கள் இந்த மனித உடலிலே இருக்கிறது. இதை கண்டறிந்தவர்கள் யார் என்றால் நம்முடைய சித்தர்கள் தான். இந்த 6 ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் என்பவன் குண்டலினி மூலமாக யோக பயிற்சியாக இருந்தாலும் சரி, இறைவனோடு இரண்டர கலக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, இந்த 6 ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தான் செயல்பட முடியும். அப்படி நம்முடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த விவேகானந்தர் இந்த 6 ஆதாரங்களை கடந்து குண்டலினியை கொண்டு சென்றதனால்தான் அவர் சிறு வயதிலேயே இறைவனோடு போய் இரண்டர கலந்து விட்டார். முழுமையான யோக பயிற்சி பெற்று குண்டலினி பயிற்சி பெற்றதின் காரணமாக தன்னை அவர் அடக்கிய காரணத்தினால், இந்த உலகப் பற்றுகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்ட காரணத்தினால்தான் அவரை நாம் இன்றைக்கு ஒரு வீர இந்து துறவி என்று நாம் விவேகானந்தரை போற்றப்படுவதற்கு காரணம். சித்தர்கள் காலத்திற்கு பிறகு வந்து ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்தான் விவேகானந்தர். நம் காலத்திற்கு முன்னாலே அவர் வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, ஒரு அறிவு சான்றோராக இருந்தவர் விவேகானந்தர். இவர் சித்தர் மரபிலே இருக்கக்கூடிய இந்த 6 ஆதாரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவர் விவேகானந்தர். இந்த 6 ஆதாரங்களையும் 6 விரிந்தனன் சிவபெருமானை இந்த 6 ஆதாரங்களும் ஒன்று செய்ய முடியாது. இதுதான் 6 விரிந்தனன். 7 உம்பர் சென்றனன். மொத்தம் 7 உலகங்கள் இருப்பதாக நம்முடைய சித்தர்கள் நம்புகிறார்கள். மகேஸ்வர உலகம், ருத்ர உலகம், பிரம்ம உலகம், விஷ்ணு உலகம் என்று மொத்தம் 7 உலகங்கள் இருக்கிறது. இந்த 7 உலகங்களையும் கடந்து நின்று ஆட்சி செய்யக்கூடியவன் யார் என்றால் நம்முடைய சிவபெருமான் ஒருவன்தான். 7 உலகங்களையும் கடந்து ஆட்சி செய்யக்கூடியவன் தான். இருந்தான் உணர்ந்து 8. 7 சொல்லிட்டாரு. அடுத்து 8வதா என்ன சொல்றாருன்னா, இந்த 7 விஷயங்களையும் யார் ஒருவன் முழுமையாக அறிந்து கொள்கிறானோ அவன் இயல்பாகவே சிவபெருமானை எட்டிக்கொள்வான். சிவபெருமான் எங்கு இருக்கிறார்? அதை நம்ம சைவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தலையிலிருந்து 12 அங்குலத்திலே இருக்கக்கூடியதுக்கு பெயர் சகஸ்வர தலம் என்று பெயர். இன்னொன்று துவாசத தம்பம் சொல்லுவாங்க. இந்த தலை பகுதியிலிருந்து 1 அடி 12 அங்குலத்துக்கு மேலே சிவபெருமானுடைய திருவடியானது நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
நாம் எப்போ சிவபெருமானுடைய திருவடியை பற்ற முடியும் என்றால், சிவபெருமானுக்குரிய அந்த முதல் பாடலிலே சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் முழுமையாக எப்பொழுது அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுது இயல்பாகவே நாம் சிவபெருமானுடைய திருவடியை எட்டி பிடிக்கலாம்.